போனோம். இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து வினைமுற்று. வினைமுற்றுனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத இந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். அப்போ இந்த படித்தான், ஆடுகிறான் ஆக்டிவிட்டி பேஸ்ட் வேர்ட்ஸ். செயலை வினை என்றும் குறிப்பர். ஒரு ஆக்டிவிட்டி நம்ம என்னன்னு சொல்றோம், வினை அப்படின்னு. இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லக்கூடிய சொல் வினை சொல். நெக்ஸ்ட் பாருங்க, வினைமுற்று. மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இத்தொடர்களில் எழுதினாள், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. அதாவது இந்த சென்டென்ஸ் ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை ஒற்று வினை அல்லது வினைமுற்று. இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க முற்று வினை அல்லது வினைமுற்று. மலர்விழி எழுதினான் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆச்சு, கண்ணன் பாடுகிறான் முடிஞ்சு போச்சு, மேயும் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் ஆனது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், வினைமுற்று அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேரு முற்று வினை. வினைமுற்று 5 பால் 3 காலம் 3 இடம். 5 பால்னா என்ன, ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால், இதெல்லாம் 5 பால். 3 காலம், நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், அந்த 3 காலம். 3 இடம், தன்வினை, முன்னிலை, படர்க்கை, இதெல்லாம் ஆகிய அனைத்திலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வினைமுற்றை நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, வினைமுற்று, எரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். அப்போ ரெண்டு கேட்டகரியா டிவைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பாருங்க. எரிநிலை வினைமுற்று ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவை ஆகும். அப்போ ஒரு செயல் நடைபெறுவதற்கு, ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு, அதை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும், ஏதாவது ஒரு கருவி மூலியமா செய்யணும், ஒரு இடம் வேணும், ஒரு செயல் வேணும், காலமும் வேணும், செய்பொருள், இது எல்லாமே வேணும். இவை 6 வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று எனப்படும். செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இது 6 ஒரு சென்டென்ஸ்ல நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு தெரிநிலை வினைமுற்று. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். அப்போ செய்பவர் யார், மாணவி. இந்த கருவி, தாளும் எழுதுகோளும். தாள்னா பேப்பர், எழுதுகோள்னா பேனா. நிலம் எந்த இடத்துல நடக்குது, ஸ்கூல்ல, பள்ளி. காலம் இறந்த காலம், எழுதினாள், எழுதி முடிச்சுட்டா, அதனால அது பாஸ்ட் டென்ஸ். செய்பொருள், செய்பொருள் கட்டுரை, எதை எழுதினா, கட்டுரையை எழுதினா. செயல் எது, எழுதுவது. இந்த 6ஐயும் ஒரு சென்டென்ஸ் மென்ஷன் பண்ணி நமக்கு சொன்னது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேரு தெரிநிலை வினைமுற்று. அடுத்தது பாருங்க, நம்ம குறிப்பு வினைமுற்று பார்ப்போம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டு செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா எல்லாமே தெரியும். இந்த குறிப்பு வினைமுற்றுல காலத்தை வெளிப்படையாக காட்டுறது. இது எந்த காலத்துல நடந்தது, பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா அப்படிங்கறத டிரான்ஸ்பரண்டா சொல்லாத இருக்கிறது குறிப்பு வினைமுற்று. இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். பொருள் பொன்னன், தென்னாட்டா, ஆதிரையான், சினை கண்ணன், பண்பு குணம் கரியன், தொழில் எழுத்தன், இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா சொல்லாம அது காலத்தை காட்டாம சொன்னாக்க அது குறிப்பு வினைமுற்று. இப்போ நம்ம வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது வினைமுற்றை வந்து நம்ம 2ஆ டிவைட் பண்ணிட்டோம். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று டிவைட் பண்ணோம். தெரிநிலை வினைமுற்று வந்து செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள், இதுல 6 நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோம்.
குறிப்பு வினைமுற்றுல காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்படிங்கறத சொன்னோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று என பிறவிலை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு. ஓ, 2 கேட்டகரி இல்லாம எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஏவல் வினைமுற்று பாடும்படி கடைக்கு போ. ஏவல்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு கமெண்ட் பண்றது ஆடப்போ, அதுதான் ஏவல் அப்படிங்கிறது. தமிழ்ல ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடம் படி, கடைக்கு போ, இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை கமெண்ட் பண்றாங்க. அப்போ அதுதான் இந்த ஏவல் வினைமுற்று. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். அங்க போ, இங்க போ, அதை செய், இதை செய் அப்படின்னு சொல்லியா, அதுதான் ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும். அப்போ சிங்குலர்லயும் வரலாம், புளூரலையும் வரலாம். எழுது ஒருமை சிங்குலர், எழுது மீன் பன்மை புளூரல். பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவதும் இக்கால வழக்கு. எழுதுங்கள் அப்படிங்கிறது கூட வரும். இப்போ நிறைய பேச்சு வழக்குல நிறைய வார்த்தைகள் மாறி இருக்கு. அப்ப இதுதான் ஏவல் வினைமுற்று. அடுத்து பாருங்க, வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல், வெய்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். எதுல வரும்? வாழ்த்துதல், வெய்தல், விதித்தல், வேண்டல். இதுல எல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னாக்க அது வியங்கோல் வினைமுற்று. இவ்வினைமுற்று இரு திணைகளையும், அதாவது உயர்நிலை அகிரிணை அந்த 2 திணைகளையும் 5 பால்களையும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், முப்பால், பலவின்பால் 3 இடங்களையும் தன்மை நிலை படர்ப்பை காட்டும். வியங்கோல் வினைமுற்றானது 5 பால்கள், 2 திணைகள், 3 இடங்கள், இது 3த்தையும் காட்டும். ஓகேவா? இதன் விகுதி க, இயர், இயர், அல் என வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதன் விகுதிகள் க, இயர், இயர், அல் என வரும். இப்போ அந்த வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் என்னென்ன அப்படின்னு உங்களை கேட்டாக்க க, இயர், இயர். இது பகுவத ஒரு கூட நமக்கு கேட்குள்ள. இப்போ வாழ்க எக்ஸாம்பிளுக்கு ஒழிக, வாழியர், இதுதான் இந்த வியங்கோல் வினைமுற்று. இப்போ நம்ம இது வரைக்கும் வினைமுற்றுனா என்ன, அடுத்தது வினைமுற்றோட எப்படி டிவைட் பண்ணிக்கலாம், தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று டிவைட் பண்ணிட்டோம். அதை தவிர 2 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏவல் வினைமுற்று, வேங்கோல் சொல்லியிருக்காங்க. அது ஏவல் வினைமுற்றுனா என்ன, வேங்கோல் வினைமுற்றுனா என்ன நம்ம பார்த்து வச்சுட்டோம். இப்ப இது 2த்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு வரும்பொழுது, ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். இது வேங்கோல் வினைமுற்று இறுதினை 5 இடங்களுக்கும் பொதுவாய் வரும். அடுத்தது பாருங்க, ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. இது சிங்குலர் புளூரல் டிஃபரன்சஸ் உண்டு. வேங்கோல் வினைமுற்றை பொறுத்தவரைக்கும் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. அடுத்தது பாருங்க, கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஏவல் அப்படின்னாவே கட்டளை நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். இப்ப கமாண்டிங்ல மட்டும் இது வரும். இது வாழ்த்துதல், வெய்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களையும் உணர்த்தும். அடுத்தது பாருங்க, விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். விகுதி மீன்ஸ் எண்டிங். அப்போ அந்த ஏவல் வினைமுற்று விகுதி இருக்கலாம், விகுதி இல்லாமலும் இருக்கலாம். இதுல விகுதி பெற்றே வரும். இப்ப இது வரைக்கும் வினைமுற்றா என்ன, டைப்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். தெரிநிலை குறிப்பு ஏவல் வேங்கோல் வினைமுற்று. தேங்க்யூ.